சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 கப். இந்த பருப்பு உருண்டை குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமாக செய்வாங்க. சிலர் இதை நல்லா அரைச்சி வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்புல சேர்ப்பாங்க. சிலர் இதை பச்சையாகவே மாவாக அரைச்சி குழம்பு கொதிக்கும் போது இதை சேர்த்துப்பாங்க. அப்படி பச்சையாக அரைச்சி சேர்க்கும் போது சிலருக்கு அந்த குழம்போட அந்த உருண்டையெல்லாம் கரைஞ்சிரும். பருப்பு அப்படியே அரைச்சி நம்ம பச்சையாக சேர்க்கும் போது பருப்போட அந்த பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அதுவும் சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை நல்லா 3 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்புறம் இந்த உருண்டைக்கு தேவையான அளவு காரத்துக்கு 4 வத்தல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது மட்டும்தான் உருண்டை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 90% அரைச்சா போதும். இது அரைக்கும் போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கா, இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த மாவை அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக வத்தல், ஜீரகம், சோம்பு இது 3த்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் எப்பவும் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வத்தல் காரம் கரெக்டாக தான் இருந்தது. நீங்கள் இன்னும் அதிகமாக காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது 2த்தையுமே நல்லா தாளிச்சிட போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு, அடுத்ததாக வத்தல், ஜீரகம்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும், அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். இப்படி நம்ம வதக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இன்கேஸ் பருப்பு அரைச்சி எடுக்கும்போது அதில் கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் நம்ம உருண்டை பிடிச்சி டேரெக்டாக குழம்புல போடும்போது உருண்டை கண்டிப்பாக உடஞ்சிரும். இப்படி பண்ணுறதுனால உருண்டை நல்லா உடையாமல் இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக அந்த பருப்பில் இருக்கிற பச்சை வாசனையும் இருக்காது. இது 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும், அதுக்கு மேலே வதக்க வேண்டாங்க. இப்போ தாளித்து வச்சுருக்கிற இந்த மாவில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் நல்ல பால் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப டைட்டாக உருண்டை பிடிக்க வேண்டாம். சின்னதாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பால் ஷேப்புக்கு உருண்டை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணுங்கலாம் கிடையாதுங்க. நீங்கள் டேரெக்டாக குழம்பு ரெடி பண்ணி அதில் இந்த உருண்டையை போட்டாலே போதும். 1 2 3 4 5 6 அப்படியே அந்த மாவில் உங்களுக்கு எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டையும் பிடிச்சிருங்க. அப்புறம் உருண்டை பிடிக்கும் போது எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பருப்பு உருண்டையெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். 20 to 25 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியை 1 எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மசாலா தான். 7 பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெயை சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுறலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஸோ ஈஸியாக வதங்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குழம்புக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, நம்ம ஏற்கனவே பருப்புக்கு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறமா குழம்பு மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க.
இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 ml தண்ணி, அதாவது 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நீங்கள் பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக நம்ம மீன் குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த புளி வாசனைலாம் போய் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துருங்க. அப்புறம் உருண்டையெல்லாம் சேர்த்த உடனே நம்ம ஒரு கரண்டி வச்சு திருப்பக்கூடாது. இது அப்படியே ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக இந்த உருண்டைக்கு அடியில் லைட்டாக திருப்பி விட்டால் போதும். எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்ல ஸ்பைசியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றலை. நீங்கள் தேங்காய் சேர்த்துப்பீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. அவ்வளோதான். இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.